ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. யார்ட்டையுமே எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ரகசியமாக கையாளப்பட்டு ஒரு விஷயம் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்குவேன், அப்போ நம்ம வெற்றி ஆயிடுறோம். அந்த மாதிரி வெற்றி ஆகிட்டா நம்மகிட்ட வந்து அந்த விஷயத்தை என்ன பண்ணு யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். அது மிகப்பெரிய ஒரு சூட்சமம். என்ன அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யார்கிட்டையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருப்பீங்க. அப்போ ஆர்வத்தோடு இருக்கும்போது உங்களுடைய ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க. அப்போ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ஜெயிச்சே ஆகணும், இதை வெற்றி பண்ணியே ஆகணும், நான் விடக்கூடாது, யாருக்கு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்து நான் ஜெயிச்சு காட்டணும், அப்போ தான் இந்த உலகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வெறியோடு இருந்து ரகசியமாக நீங்கள் கையாளப்பட்டீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதான் உண்மை, இதை சத்தியம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறத நீங்கள் ஜெயிச்ச பின்னால் கேட்டால் உங்கள்கிட்ட எப்படி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆதாயம், நீங்கள் எதை வச்சு ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதனுடைய பின்னலாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நான் அதை செஞ்சு மிகப்பெரிய சாதனையாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறீங்க பார்த்தியா, அதுதாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் வைராக்கியத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியை அடைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாகவே மாறும். நன்றி, வணக்கம்.